பாபா தன்னுடைய அடியவர்களுடைய நலனுக்காக சில விஷயங்களை சொல்கின்றார். யார் அதிர்ஷ்டசாலியோ, யாருடைய பாவங்கள் எல்லாம் ஒழிந்தனவோ அவர்கள் என்னுடைய வழிபாட்டை பெறுகின்றார்கள். சாயி சாயி என்று சொல்லி கொண்டிருப்பார்களேயானால் அவர்கள் 7 கடலுக்கு அப்பால் நான் அவர்களை அழைத்து செல்வேன். இந்த மொழிகளை நம்புங்கள், நிச்சயம் நீங்கள் நன்மை அடைவீர்கள். வழிபாட்டின் கூறுகள் 8ஓ 16ஓ அது எனக்கு தேவையில்லை. எங்கு முழுமையான பக்தி நிறைந்திருக்கின்றதோ அங்கு நான் அமர்கின்றேன் என்று சொல்றாரு. உங்களுடைய வாழ்க்கையில பாபா நிறைந்திருந்தால், முழுமையான பக்தியை நீங்கள் கொண்டிருந்தால், அவர் உங்களுடைய வாழ்க்கையில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்து விடுகின்றார். யாராலும் சுலபத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து அவரை பிரிக்க முடியாத அளவிற்கு சாய்பாபாவுடைய பக்தர்களின் வாழ்க்கையில் ஒன்றியும் விடுகின்றார். அந்த விதத்தில் உங்களோடு ஒன்றிய பாபா வியாழக்கிழமை அன்று சில அற்புதங்களை எல்லாம் செய்கின்றார். தங்களுடைய பக்தர்களை மகிழ்விக்க பல லீலைகளை புரிகின்றார். வியாழனன்று இதெல்லாம் சில விஷயங்கள் நடக்கும் என்று இப்பொழுது நான் கூறப்போகின்றேன். அந்த விஷயங்களில் ஏதாவது ஒன்று உங்கள் வாழ்வில் நடந்திருந்தால் கூட பாபா உங்களுடைய வாழ்க்கையில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கின்றார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வேண்டுதல் நிறைவேறும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த பதிவை முழுமையாக கேட்டு பலனடையும் பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கை நன்மையை பெறும். இக்கணம் சாய்பாபாவை நீங்கள் முழுமையான பக்தியோடு உணர்கின்றீர்கள் என்றால் ஓம் சாய்ராம் என்று பதிவிட்டு இந்த பதிவை முழுமையாக கேட்கவும். பாபா நம்ம வாழ்க்கையில் நுழைஞ்சிட்டாரு, நமக்கு இன்பத்தை கொடுக்க தயாராயிட்டாரு, அற்புத மழையில் நம்மளை நனைய வைக்க ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு உணரக்கூடிய தருணமாக வியாழக்கிழமை என்று உங்களில் இருந்து புறப்படுகின்ற அந்த பக்தியின் அளவு எல்லா நாளையும் விட கூடுதலாக இருக்கும். பாபா அப்படின்னு சொன்னாவே வியாழக்கிழமை முன்னாடி வந்து நிற்கும். அந்த வியாழனன்று நாம் அவரை தீபமேற்றி வழிபடும் பொழுது நம்மளுடைய உள்ளமானது மிகவும் பூரிப்படையும். அந்த தீபம் ஏற்ற தவறும் பொழுது அந்த நிலை என்பது நம்ம மனதிற்குள் ஒரு வருத்தத்தை ஏற்படுத்த செய்யும். ஐயோ, இன்னைக்கு நம்மளால் தீபம் போட முடியலையே, பாபா வழிபட முடியலையேன்னு அந்த வியாழனன்று உங்களுக்கு சில சமயங்களில் ஏதாவது ஒரு தடை வந்தால் அதை ஏற்றுக்கொள்ள மனம் ஒவ்வாத அளவிற்கு பாபாவினுடைய நினைவுகள் மேலோங்கும். எதை நாம் தொடங்கினாலும் வியாழக்கிழமையில் தொடங்கணும். எந்த விஷயம் நமக்கு கிடைக்க வேண்டுமானாலும் வியாழக்கிழமையில் கிடைக்கணும். இந்த எண்ணங்கள் எல்லாம் தோன்ற ஆரம்பித்தாலே பாபா குருவா உங்களுடைய வாழ்க்கையில் நிறைந்து விட்டார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு பிடித்தமான விஷயங்கள், அது பொருளானாலும் சரி, நபரானாலும் சரி, எந்த விஷயமானாலும் அது உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் அது வியாழக்கிழமையன்று உங்களுடைய கரம் வந்து சேர்ந்தாலோ, வாழ்வை வந்து சேர்ந்தாலோ பாபா உங்களோடு இருக்கின்றார். அவர் உங்களுடைய வேண்டுதலை நிச்சயம் நிறைவேற்றுவார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எப்பொழுது எல்லாம் நாம் ஒரு விஷயத்தை செய்தே ஆக வேண்டும் என்று ஒரு துடிப்போடு செயல்படுகின்றோமோ அதற்கான வெற்றி கிடைக்கக்கூடிய தினம் வியாழக்கிழமையாக இருக்கும். உங்களுக்கு பிடித்தமான விஷயங்கள் வியாழக்கிழமை அன்று கிடைக்கும் என்று சொல்லி இருக்கின்றேன். அது சிறு துரும்பாக இருந்தாலும் சரி, மாபெரும் மழையாக இருந்தாலும் சரி, அந்த விஷயத்தின் அளவு முக்கியமல்ல, அது உங்களுடைய கரத்தில் என்றைய தினம் வந்து சேருகின்றது என்கின்ற விஷயம் மிகவும் முக்கியமானது. இப்படி வியாழனன்று பல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பிரதானமான முடிவை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வியாழனன்று நடந்தால் குரு உங்களை தேர்ந்தெடுத்து உங்கள் வாழ்க்கையில் அமர்ந்திருக்கின்றார். நாம் குருவை தேர்ந்தெடுப்பதை காட்டிலும் நமக்கு தன்னுடைய அடியவராக இவர்தான் இருக்க வேண்டும் என்று அவர் நம்மை தேர்ந்தெடுக்கக்கூடிய பாதைக்கு நாம் வந்து விட்டோம். பாபா எப்பொழுதுமே நமக்கான நன்மையை பயப்பார் அப்படிங்கிற விஷயத்தில் உறுதியாக இருக்கும் பட்சத்தில் பாபா நம்மளுடைய வேண்டுதலை நிறைவேற்றுகின்றார். வியாழனன்று அன்னதானம் செய்யணுங்கிற எண்ணம் உதிச்சா பாபா உங்களோடு இருக்கின்றார். பொதுவாகவே அன்னதானம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒன்று உங்களுடைய மனதிற்குள் அடிக்கடி உதித்து கொண்டே இருக்குமானால் பாபா வியாழக்கிழமை அன்று உங்களை
சந்திக்க நேரடியாக வருவார். அவருடைய தரிசனத்தை நேரடியாக கொடுத்து மகிழ்வார். அவர் தான் அதுன்னு நம்ம உணரக்கூடிய வகையில் தரிசனத்தை கொடுப்பார். முதியவர்களினுடைய இணக்கமும் முதியவர்களினுடைய வருகையும் அவர்களுடைய தரிசனமும் அவர்களுடைய செயல்பாடுகளும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு உந்துதலை கொடுப்பதாகவும் ஒரு முன்னேற்றத்திற்கு துணை புரிவதாகவும் இருக்கும் பட்சத்தில் வியாழனன்று நீங்கள் சந்திக்கக்கூடிய முதியவர்களின் ரூபத்தில் பாபா வெளிப்படுவார். வியாழனன்று எந்த ஒரு பிராணிகளும் உங்களிடம் ஒரு அன்பை வெளிப்படுத்துகின்ற பட்சத்தில் பாபா உங்களோடு இருக்கின்றார் என்பதை உறுதி செய்கின்றார். எல்லா நாளும் நல்ல நாளாக இருக்கும் பட்சத்தில் வியாழனன்று நமக்குள் இருக்கின்ற அந்த உள்ள பூரிப்பு என்பது குரு நமக்குள் இருப்பதை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும். குருவுக்கு உகந்த நாளாக வியாழன் இருக்கும் பொழுது அந்த குருவையே நம்முடைய வழிகாட்டியாக என்றோ தேர்ந்தெடுத்து அவர் வழி செல்லும் பொழுது அந்த வியாழன் நமக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் நம் மனதிற்கு ஒரு வலிமையை கொடுக்கக்கூடிய நாளாகவும் இன்பத்தை அளிக்கக்கூடிய நாளாகவும் ஒரு உணர்ச்சி பொங்கக்கூடிய நாளாகவும் அமையும் என்கின்ற ஐயம் ஒரு பொழுதும் இல்லை. ஐயமே இல்லாமல் வியாழன்று பல அதிசயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கும். சாய்பாபாவினுடைய பெயரை சொல்லக்கூடிய ஒவ்வொரு நாளும் நல்ல நாள்தான் என்கின்ற பொழுதிலும் வியாழனன்று நம் நாவிலிருந்து வரக்கூடிய அந்த மந்திரங்களும் அவருடைய பெயர்களும் நமக்கு மிகுந்த சந்தோஷத்தை ஏற்படுத்தும். தன்னை முழுமையாக சரணடைவோர்களுடைய தோழனாக சாய் அவருடைய நன்மைக்காக பல நல்ல விஷயங்களையும் அற்புதங்களையும் வாழ்நாள் முழுக்க செய்து கொடுத்து கொண்டே இருப்பார். இப்படி ஒவ்வொரு வியாழனிலும் உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குமேயானால் உங்கள் வாழ்க்கை உங்கள் வசமாகும். துன்பங்கள் எல்லாம் தொலைந்து இன்பங்கள் பெருகும். நல்லது நடக்கும். வணக்கம்.